உன்னதமானவருக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்தனுடைய சீசர்கள் 12 பேர். அந்த 12 சீசர்களுடைய கடைசி காலங்களை குறித்து இந்த எபிசோட்ல நம்ம பார்த்து வருகின்றோம். கடந்த வாரங்கள்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு தலைகளாக மறிக்கப்பட்ட அந்த காரியத்தையும், அதே போல அந்திரேயா எக்ஸோடிவ சிலுவையில மரித்த அந்த நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்னா, அப்போஸ்தலனாகிய யாக்கோபை குறித்து நம்ம பார்க்க போகின்றோம். யாக்கோபு என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஏமாற்றுக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை குறிக்கின்றதாக இருக்கின்றது. இந்த யாக்கோபுடைய பெற்றோர், அவருடைய தகப்பனார் பெயர் செபதேயு, அவருடைய தாயார் பெயர் சலோமி, அதே சகோதரன் பெயர் யோவான். யோவான் யாக்கோபையும் ஆண்டவர் குறித்து சொல்லுகின்ற பொழுது பொவர்னகேஸ் என்று சொல்லி அழைப்பார், இடி முழக்கத்தின் மக்கள் என்று சொல்லி. மார்க்கு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துல மொத்தம் 4 யாக்கோபுகள் இருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டுல ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கின்றோம். அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது இன்னைக்கு பார்க்கின்ற இந்த செபதேயுவின் குமாரன், இவர் பெரிய யாக்கோபர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். அதே போல இன்னொரு சீசன் அல்பையின் குமாரன் யாக்கோபு, அவர் சிறிய யாக்கோபர் என்று சொல்லியும் அழைக்கப்படுகிறது உண்டு. அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன், அவருடைய பெயரும் யாக்கோபு. இப்படி வேதத்துல 4 யாக்கோபுகள் இருக்கின்றார்கள். மார்க் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல இந்த யாக்கோபும் யோவானும் வலைகளை அலசி கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். உடனே இந்த அழைப்பை கேட்ட உடனே அப்படியே இயேசு கிறிஸ்து அவர் பின்பற்றி செல்லுகின்ற இந்த காரியங்களை நம்ம பார்க்கின்றோம். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நல்ல வசதியான ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். அதே போல அந்த கலிலேயா கடற்கரையில அவங்க மீன் பிடிக்கின்ற அந்த தொழிலை செய்து வருறாங்க. சொந்தமா படகுகள் உண்டு. அவர்களுக்கு சொந்தமா நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். சொந்தமா மீன் பிடிப்பதற்கென்று தொழிலாளர்கள்லாம் உண்டு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு ரிச் ஃபேமிலியை சார்ந்தவர் தான் இந்த யாக்கோபு. இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களாக வந்த பிறகு முக்கியமான ஒரு சீசராகவும் இந்த யாக்கோபு கருதப்பட்டார். கடைசி கால ஊழியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டுக்கு அவர் கடந்து செல்லுகின்றார். ரோம பேரரசனால கைது செய்யப்பட்டு அங்க அடிமைகளாக வைக்கப்படுகின்ற இந்த யூதர்கள் மத்தியில் அவருடைய ஊழியத்தை அவர் செய்கின்றார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்றாரு. அவர் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில ஒரு வழி நடத்தக்கூடிய அந்த உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்கின்றார். எப்படி செய்து வருகின்ற அந்த சூழ்நிலைகள்ல கிபி 44வது நூற்றாண்டுல என்ன நடக்கு அப்படின்னா, ஏரோது ராஜா, முதலாம் அக்ரிப்பா என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும், கிறிஸ்தவர்களை ஒடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவர் கொள்ளுகின்றார். அதன் அடிப்படையில கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகின்ற அந்த காரியங்கள், கொலை செய்கின்ற காரியங்கள்லாம் அந்த நாட்கள்ல நடக்கின்றது. அது யூதர்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டதுனால இன்னும் துணிந்தவர் பயங்கரமா அந்த காரியங்கள் எல்லாம் செய்கின்றார். அப்படி செய்கின்ற வேலையில தான் இந்த யாக்கோபு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஸ்பெயின்ல இருந்து எருசலேமுக்கு பிரயாணமாக அவர் கடந்து வருகின்றார். இந்த நேரத்துல நடக்கின்ற காரியம் என்ன அப்படின்னா, அக்ரிப்பா ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை கைது செய்து பல துன்பங்களை அவருக்கு கொடுத்து அவருடைய தலையை பட்டயத்தினால வெட்டுறாங்க, தலையை சிரச்சேதம் பண்றாங்க. அப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் முழுவதுமாக தன்னை இரத்த சாட்சியாக அவர் ஒப்பு கொடுக்கின்றார். இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துல இந்த ஒரே சீசனுடைய மரணம் மாத்திரம்தான், இரத்த சாட்சியாக மரித்த நிகழ்வு மாத்திரம்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்ற சீசர்கள்ல நம்ம மற்ற நூல்களை நம்ம படித்து தெரிந்து கொள்ளலாம். இயேசுவுக்காக இந்த கடைசி நேரத்தில் அப்படிப்பட்ட துன்பத்தை சகித்தாலும், தன்னையே ஒப்பு கொடுக்க நேரிட்டாலும் அந்த யாக்கோபு வலுவாமல் ஆண்டவருக்காக என்று சொல்லி மறுதளிக்காம அவர் நின்றாரு. அதே போல நீங்களும் நானும் இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். இந்த யாக்கோபை போல நம்ம அர்ப்பணிப்போம், வந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி நம்ம வாழாம கோதுமை மணியாக தன்னையே ஒப்பு கொடுத்த யாக்கோபை போல பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்களும் நானும் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் விரும்பாத செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அழிப்போம். தெய்வீக பக்தியில ஒவ்வொரு நாளும் நம்ம வளருவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.